வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் அந்த 38 சைஸ் ப்ளவுஸை நான் வெட்டி காமிச்சிருந்தேன் போன வீடியோவில். அதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கழுத்தை தான் நாங்கள் அந்த முன் பக்க பாட்டில் கழுத்து தான் தைக்க போகிறேன். அப்போ நாங்கள் மெயின் ஃபேப்ரிக் அடியில் வச்சுக்கிறோம். ப்ளவுஸ் மெயின் துணி அடியில் வச்சுட்டு மேலே லைனிங் துணியை வச்சு நான் அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால இந்த லைனிங் துணியில மேல இருந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே சுத்தி வர இந்த தேவையில்லாத எக்ஸஸ் எல்லாம் வெட்டி விட்டுருவோம். இந்த டாட்டை நாங்க நடு டாட்டை தைக்கணும். இதை நாங்க மார்க் பண்ணிருக்கிற இடத்துல இதை இப்படி தூக்கிட்டு இது இந்த பக்கத்துக்கு வர்றது. அப்ப இப்படி சைட்டை காக்கிட்டு இந்த 2 அடி துண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதுல 1 இன்ச்சுக்கு தையல் பொடி. அடுத்தது பட்டி. இப்ப இந்த பக்கத்துக்கு நாங்க பிடிக்கணும்னு சொன்னா இந்த பக்கம் தான் முன் பக்கம், இதுதான் முகப்புல வரணும். அப்ப இப்படி துணியை வச்சுட்டு நாங்க வெட்டின துணியை வச்சுட்டு இந்த பாட்டை முன்னாடி வச்சுக்கிறணும். இப்ப இதை அப்படி தச்சு மேல வச்சுட்டு துணியில நல்ல பக்கத்துல லைனிங் துணியை வச்சுட்டு இதுல தையல் போட்டு உள் பக்கத்துக்கு திருப்பிடணும். இப்ப இந்த கீழே நான் கூட உள்ள துணியை அப்படியே வைக்கிறேன். அப்ப கனமா இருக்கும் திருப்புறதுக்கு. இப்ப இதுல இந்த பக்கத்துக்கு இந்த பட்டியை பொருத்தணும். இப்படி நல்ல பக்கம் இந்த பட்டிட நல்ல பக்கமும் இந்த பிளவுஸ் நல்ல பக்கத்தையும் ஒன்னா வைக்கணும். சரியா அந்த எண்டு முடிகிற இடத்துல வச்சுட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு வரணும். நம்ம பேலன்ஸ் துணியில மீதமுள்ள துணியில இப்படி 2 பாட்டு எடுத்துக்கிடுவோம். இதுல ஒரு இதை இப்படி மேல் பக்கத்துல இப்படி லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சிட்டு இத 2ஐயும் ஒன்னா சேர்த்துட்டு இந்த துணியை கொண்டாந்து இதுக்கு மேலால வெளிப்பக்கத்துல வச்சு உள்பக்கம் திருப்பணும். இதுல தான் நாங்க அந்த உக்ஸ பிடிப்போம், கொக்கிய பிடிக்கிற பட்டி. அப்ப
உள் பக்கத்துல இருந்து வெளிப்பக்கம் கொண்டு வரணும். இப்படி வச்சுக்கிறணும். இதை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த நாங்க தையல் போட்டிருக்கிறோம் இந்த பகுதியை இப்படி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இந்த உள்ள இருந்து வெளியே திருப்பி கொண்டு வரணும். இது கொக்கி மாட்டுறதுக்கு. அப்ப இத வந்து சரியா அந்த எண்டுல மட்டும் இதை இப்படி உள் பக்கத்துல வெளி பக்கத்துல இப்படி திருப்பிட்டு இப்ப சரியான அளவுக்கு இப்ப இப்படி மேலால இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதுல ஒரு மடிப்பு மடிக்கணும். மடிச்சிட்டு இப்ப பாருங்க சரியா இந்த 2 பட்டியும் இப்படி மூடப்பட்டுரும். இதுக்கும் இதுக்கும் சரியா வந்துட்டு வர்றதுனால அந்த அளவுக்கு ஷேப்புக்கு விரிச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இத சுத்தி வர அப்படி தையல் போட்டுட்டு வந்துடணும். இப்ப இந்த நடுவுல உள்ள பாட்டை அப்படியே வெட்டி விட்டுறணும். எல்லாத்துக்கும் கட் போட்டு விட்டுறணும். எப்ப கழுத்தை தைச்சாலும் இந்த இடத்த உள் பக்கத்தை நீங்க இப்படி சிசர் கட் மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா அது உள் பக்கம் நல்லா திரும்பிடும். அதே மாதிரி அடியிலையும் 1/2 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சு தைச்சிருவோம். இப்ப இத உள்ளுக்கால அப்படியே நீங்க அந்த உள் பக்கத்துல இப்படி கையை விட்டு இப்படி இழுக்கிற நேரம் அது அப்படியே உள் பக்கம் வெளிப்பக்கம் திரும்பி வந்துடும். இந்த எண்டுல மெஷின் எண்டுல வச்சுட்டு இப்படி செஞ்சோம்னா அது நல்ல ஸ்டிப்பா லெவலா வந்துடும். ஏன்னா இதுல வந்து இந்த ஒர்க் இருக்கிறதுனால நாங்க தையல் போட முடியாது. அப்ப நாங்க வந்து இந்த இடத்த வந்து நல்லா இப்படி நீவி விட்டோம்னா அது சேப்பா வந்துடும். இப்ப நாங்க கீழே வேணா ஒரு தையல் போட்டுக்கிருவோம். அடுத்தது இந்த பின் பக்கம் டாட் போட்டுக்கிறணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ஷோல்டர்ல இருந்து நடுவுல ரெண்டு கழுத்து பக்கம் தான் ஒன்னா வரணும். வெளியில முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கழுத்துக்கு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வரணும். வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுங்க.
ஸ்லீவ் எடுத்துட்டு ஸ்லீவோட சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிக்கிறங்க. நடு பாயிண்ட்டை கொண்டாந்து இப்படி விரிச்சிட்டு இந்த நாங்கள் ஷோல்டர்ல நடுப்பகுதியில் மார்க் பண்ணிடணும். வச்சுட்டு சரியா ஃபர்ஸ்ட் லெவலா அது மேலாலே வச்சுட்டு வாங்க எவ்வளவு தூரம் வருதுன்னு. அப்ப இது எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப கைய பொருத்திட்டோம். இப்ப இந்த சைட வந்து நாங்க மார்க் பண்ணிருக்கிற இடத்துல நேரா பொருத்தணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கையையும் நேரா அடிப்பகுதிய ரெண்டையும் சமமா வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த அடி அளவு நம்ம எவ்வளவு, நான் வந்து 6.5க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவை மார்க் பண்ண இடத்துல இருந்து நேரா அப்படியே நாங்க உடம்பு மார்க் பண்ண கீழே இடுப்பு வரையும் தையல் போடணும். நீங்க மார்க் பண்ணது மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க திரும்ப இப்ப தச்சு முடிச்ச பிறகு இப்படி விரிச்சு வச்சுட்டு இதுல வந்து உங்களோட உடம்போட அளவு அந்த 1 இன்ச் கூட்டக்கூடாது. நான் 1 இன்ச் கூட்டி 10 வச்சுதான் வெட்டணும். ஆனா தச்ச பிறகு நாங்க மார்க் பண்ண அளவு அதே அளவு சரியா வரும். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலைன்னா திரும்ப டேப் இங்க இருந்து வச்சு 9.5க்கு அந்த 1 இன்ச்சை குறைச்சிட்டு 9.5க்கும் கீழே இடுப்புக்கு 1 இன்ச் குறைச்சு 7.5க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு அப்படியே தையல் போட்டுட்டு வரணும். இடுப்புக்கு 7.5 இல்ல 8.5, சாரி மறந்துட்டேன். இப்ப இதுல வந்து இப்ப நீங்க இதை அளந்து பார்த்தா சரியா 34 இன்ச் தான் இருக்கும் இந்த இடுப்பு. ஏன்னா உடம்போட அளவு 38னா அதுல 1 இன்ச்சு 4 இன்ச்சு குறைச்சு 34 தான் இடுப்பு வரும். ஆனா ஒரு சிலருக்கு கூட வரும். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை நீங்க போட்டுக்கிறணும். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா இந்த 38 சைஸ் பிளவுஸை வெட்டிட்டு அதை நான் தச்சு முடிச்சுட்டேன். இப்படிதான் தைக்கிறது. நீங்களும் 38 சைஸ் நீங்க வெட்டிட்டு ஒரு துணியை சாதாரண துணியை எடுங்க. முதல்ல ஒரு சாதாரண துணியை எடுத்துட்டு 38 சைஸ்க்கு வெட்டிட்டு இதே மாதிரி தச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.